துளாராசி அன்பர்கள் இன்றைக்கி உங்களுக்கு 3ல் சந்திரன் இருக்கார். நல்ல தைரியமான முடிவுகளையும் எடுக்க வைப்பார். கொஞ்சம் ரிஸ்கான விஷயங்களையும் செய்ய தூண்டுவார் உங்களை மனசளவில். அதனால் உங்களால் முடிந்தது உங்களுடைய எபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி முடிவுகள் எடுங்க. வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம். சில சமயத்தில் ரொம்ப அட்ஜஸ்டிங்காக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் இருக்கும். ஆனாலுமே நம்மளை அறியாமல் அதில் பேச்சுன்னு வாக்குவாதங்களை கொஞ்சம் இழுத்து விட்டுருவார் சந்திரன். அதனால் மானசீகமாக அமைதியாகவும் ரொம்ப வாக்குவாதங்கள் அதுக்குன்னு யார் என்ன சொன்னாலும் பொறுத்துட்டு போகணுங்கிறதெல்லாம் இல்லை. பதிலெலாம் சொல்லுங்கள். வாக்குவாதங்கள் வேண்டாம். நீயா நானா அப்படிங்கிற போட்டியெல்லாம் வேண்டாம். நல்ல நாள். பெண்களுக்கும் ரொம்ப நல்ல ஆரோக்கியமான நாள். இந்த நீண்ட நாள் மன உபாதைகளில் இருந்து தவித்து கொண்டிருந்த சில அன்பர்களுக்கு இன்று முதல் ஒரு நல்ல விடிவு காலம் கிடைக்கும். ஏதோ ஒன்று மனசை போட்டு குழப்பிகிட்டே இருந்தது, அது இன்றைக்கி டஃப்னு ஒரு குமிழ் வெடித்த மாதிரி அந்த மேட்ரு முடிஞ்சு உங்களுக்கு சாதகமாக நல்லபடியாக நடக்கும். உங்களுடைய ரெகுலர் நாள் பலன் ஒரு 24%. உங்களுடைய தொழில் முனையும் திறன் இன்றைக்கி 48, தொழில் வளம் 40. ஆரோக்கியம் நல்லா இருக்குது, ஒரு 52 புள்ளிகள். நிதி நிலைமை சாதாரணமாக இருக்குது, 35 புள்ளிகள். பாஸ். அப்புறம் இன்றைய தினம் நன்றாக வர்றதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்கள் இன்றைக்கி உங்களுக்கு இரத்த சம்பந்தமான ஏதோ ஒரு விஷயத்திற்காக இரத்த அழுத்தமோ அல்லது அதிகமான சுகர் சர்க்கரை அளவு இரத்தத்தில் கூடினதுனாலையோ உங்களுக்கு படபடப்போ அல்லது சோர்வோ வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மருத்துவரை போய் பார்க்க வேண்டி வரலாம். அதனால் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய ரெகுலர் மெடிக்கேஷன் மறந்துடாமல் கரெக்டாக எடுத்துக்கிட்டு ஆஃபீஸ்க்கோ வேலைக்கோ போங்க. அது முக்கியமான அறிவுரை இன்னையை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு பாக்கி தனம் நல்லாவே இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வியாபாரிகள் முக்கியமாக இன்றைக்கி படபடப்பு இல்லாமல் ஒரு சாந்தமான மனநிலையில் இருந்து உங்களுடைய நாளை செலவிடவும் அதுதான் சால சிறந்தது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க. ஹைப்பர் ஆக்டிவ்னா சாதாரணமாக கிண்டல் பண்ணும்பொழுது பொறுத்துட்டு போகக்கூடியவங்கெல்லாம் இந்த பசங்கள்லாம் இன்றைக்கி ஏதாவது திரும்ப சொல்லுவாங்க, வம்புக்குள்ளே போவாங்க, அதெல்லாம் நடக்கும். இன்றைக்கி கொஞ்சம் இதாகவே தான் இருப்பீங்க, ஒரு கொதிநிலையில் தான் இருப்பீங்க. ஜாக்கிரதை. நிதியில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த உடல் ஆரோக்கியம் உங்களை மீறின விஷயம், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அண்ட் பொதுவான நாள் பலன் ஒரு 34 புள்ளிகள் உங்களுக்கு வந்திருக்கு. அப்புறமாக நிதி நிலைமை உங்கள் கட்டுக்குள்ளே இருக்கும், நல்லாவே இருக்குது, 45 புள்ளிகள் சொல்லலாம். அப்புறம் வியாபாரிகளுக்கு நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் படபடப்புனால இன்றைக்கி நீங்கள் சீக்கிரமே வீட்டுக்கு வந்தாலும் வந்துடுவீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. தொழில் நல்லா இருக்குது, அந்த தொழில் புரிவோருக்கு கொஞ்சம் மனநிலை படபடப்பாக இருக்கும், பார்த்துக்குங்க. உடல் ஆரோக்கியம் இன்றைக்கி 10% தான் இருக்குது. அதனால் உடல் பலம்தான் மனபலம். ஸோ உடல் நலனில் அக்கறை செலுத்தவும். மருந்து மாத்திரைகளை சரியான நேரத்தில் சரியான அளவு சாப்பிடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுர் ராசி அன்பர்கள். இன்றைக்கி தனுர் ராசிக்குள்ளே தான் சந்திரன் இருக்கார். அதனால் உங்கள் மனசெல்லாம் ஒரு துள்ளல் போடும் சந்திரனோட பலத்தில். நல்ல காலையில் எழுந்திருக்கும் போதிலிருந்தே ஒரு புத்துணர்ச்சி, புது புது சிந்தனைகள், புது புது ஐடியா, அந்த மாதிரியான ஒரு புத்தம்புது காலை அப்படின்னு எழுந்திருப்பீங்க. நாள் முழுவதும் அப்படி தான் போகும். தனபலம் நல்லா இருக்குது. மன உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் புரிவோர்களுக்கும் பெருசாக விரயம் ஒன்றும் இருக்காது. யாரும் சாமான்லாம் திரும்பலாம் கொண்டு வந்து கொடுத்து சண்டையெல்லாம் போட மாட்டாங்க. இருந்தாலும் பொருள் வாங்கும் பொழுது பொருள் கணக்கிட்டு எடுத்து சொல்லணும், அவங்கள்ட்ட எடுத்துகிட்டு போக சொல்லணும். அதில் ஏதாவது ஒரு குழப்பம் நான் மறந்துட்டேன், நீ கொடுக்கல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நல்ல ஸ்மூத்தான டே. ஆரோக்கியம் நல்லாயிருக்கு, தனமும் நல்லாயிருக்கு. வியாபாரிகளுக்கு இன்னொரு முறை சொல்கின்றேன், இந்த சிறு வியாபாரிகள், சாமான் செட்டு விற்கிறவங்க,
மெயினாக இந்த ஹார்ட்வேரில் இருக்கிறவங்க பல சாமான்களை பல கடையில் போய் பல பேர் வாங்குவாங்க. ஏதோ ஒரு கடையில் மறந்துட்டு வந்து நம்ம கடையில் வந்து இருக்கான்னு கேட்டு தொந்தரவு பண்ணுவாங்க. அது சில எரிச்சல்களை கொடுக்கலாம். கவனம் தேவை. நீங்கள் உங்களோட டியூட்டி, உங்களோட வேலையை ப்ராப்பராக டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பொதுவான நாள் பலன் 18%. தனம் 24%. உங்களுடைய தொழில் இன்னைக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் பார்ப்பீர்கள். 17%. ஆரோக்கியம் 32. நல்லா எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வாழ்த்துக்கள்.